இறுதி சடங்கு நடத்தி வைக்கிற ஃபியூனரல் ஹோம் நடத்திட்டு இருந்திருக்காரு ஆல்மண்ட் ஸ்ட்ரோஜர்ங்கிற இவரு. அந்த ஏரியாலேயே பயங்கர சிறப்பா இருந்த இவர் கடைக்கு கொஞ்ச நாள்ல கூட்டம் வரது கம்மியாயிட்டே போயிருக்கு. எல்லாரும் ஆப்பனன்ட் கடைக்கே போறதா ஐயா நோட் பண்ணிருக்காரு. என்ன ஏதுன்னு அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடும்போது தான் 1800 காலகட்டத்திலலாம் லேண்ட்லைன் போன்ல இருந்து யாருக்காவது கால் பண்ணோம்னா அது நேரா டெலிபோன் ஆபரேட்டருக்கு போகும். அந்த ஆபரேட்டர் தான் நம்ம யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் போயிட்டு இருந்த டைம்ல இவருக்கு ஆப்பனன்ட்ல கடை வச்சிருந்த அவரோட மனைவி அந்த டெலிபோன் ஆபரேட்டரா வேலை செஞ்சதோட நம்மால ஆல்மனோட சர்வீஸை கேட்டு கால் பண்ற கஸ்டமர்கள் எல்லாம் அவங்களோட ஹஸ்பண்ட் கடைக்கு கனெக்ட் பண்ணி விடுறாங்க. ஃபேமிலியோட சீட்டிங் பண்றீங்களாடான்னு கடுப்பானவர் பழி வாங்கணும்னு முடிவுல இறங்கி இருக்காரு. சுத்தமா இன்ஜினியரிங் நாலேஜ் அது வரைக்கும் இல்லாதவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு கால் பண்ணா டைரக்டா லைன் கனெக்ட் ஆகிற மாதிரியும் டெலிபோன் ஆபரேட்டரோட தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு டெலிபோனை உருவாக்கிட்டாரு. அந்த விஷயத்தை பேட்டன் வாங்கினதோட கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா முழுக்க பரவ விட்டு ஆப்பரன் கடைக்காரரோட வன்ம பிளான்ல வாடி நிறைய மண்ணள்ளி கூட்டியிருக்காரு. டெலிபோன் ஆபரேட்டர்ங்கிற அந்த வேலையே தேவையில்லாத மாதிரி மொத்த வேர்ல்டையும் மாத்தி வச்சது ஐயாவோட ரிவெஞ்ச் தான். அதுக்கப்புறமா அவரோட ஃபியூனரல் ஹோம் சிறப்பா நடத்தினதோட அவர் கண்டுபிடிச்ச அந்த போன் டெக்னாலஜி